மகனே சீரியல் நாளைக்கான அப்புறமால பார்த்தீங்கன்னா காவேரி பாப்பா படிக்கிற ஸ்கூலுக்கே கிளாஸ் டீச்சராக காவேரி வராங்க. காவேரி அந்த பாப்பா பார்த்ததுமே ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாப்பாவும் என்னுடைய பேர் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியும் என்னுடைய பேரும் காவேரி, நம்ம 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. லஞ்ச் டைமில் மற்ற பேரண்ட்ஸ்லாம் அவங்க குழந்தைக்கு ஊட்டி விடுறாங்க. அதை பார்த்துட்டு காவேரி பாப்பா ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க. காவேரியோ என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருக்கும் அவங்க அம்மா ஊட்டி விடுறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதை பார்த்துட்டு உங்க அம்மா எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்க அம்மாவை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததே இல்லை, என்னை எங்க அப்பா தான் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னுடைய அப்பா பேரு விஜய்னு சொல்றாங்க. அந்த விஜய்ங்கிற பேரை கேட்டதுமே காவேரிக்கு ஏதோ பழசுல ஞாபகம் வர மாதிரி இருக்குது. ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. இனிமேல் அம்மா சாப்பாடு ஊட்டலன்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணக்கூடாது, இனிமேல் ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் நானே உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு காவேரி அந்த பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அடுத்து விஜய் கிட்ட போயிட்டு காவேரி பாப்பா இங்க ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் சொல்றாங்க. மேம் பேரும் காவேரி தான், என்னுடைய பேரும் காவேரி தான் டாடின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டது எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க எனக்கு ஊட்டி விடும் போதெல்லாம் எனக்கு ஊட்டி விடுற மாதிரி ரொம்ப ஆசையா இருக்கு டாடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் அந்த காவேரிங்கிற பேரை கேட்டதுமே விஜயும் ரொம்பவே எமோஷனல் ஆறாங்க. காவேரியும் அடுத்து காவேரியும் அந்த பாப்பாவும் ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அந்த பாப்பா காவேரி விஜயோட மொபைல் எடுத்து காவேரி நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயோட சவுண்ட போன்ல காவேரி கேட்டுறாங்க. காவேரி அந்த குரலை கேட்டதுமே அவங்களுக்கு பழசெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ நடந்திருக்குங்கிற மாதிரி காவேரிக்கு பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க.